ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலாவதி கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களோட பர்த்டே பார்ட்டிக்கு போகிறோம். இது சாராவோட கிளாஸ்மேட், அவளோட ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு தான் எங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க. என் ஃப்ரெண்ட் பர்த்டே எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட காட்ட போகிறோம். That's why it's winter right now, and yesterday was my birthday. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பர்த்டே பார்ட்டிக்கு வந்துட்டோம். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட அப்பார்ட்மெண்ட்லேயே தான் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி ரிட்டன் கிஃப்ட் எல்லாமே வந்து சூப்பராக ஆர்கனைஸ்டாக வச்சுருந்தாங்க. அது போக நம்ம வாங்கிட்டு வர கிஃப்ட்ஸ் எல்லாமே ஒரு சூப்பரான பிளேஸில் ஆர்கனைஸ்டாக வச்சுருந்தாங்க. பார்ட்டி ஆரம்பிக்கும் போதே வந்து ஃபேஸ் பெயிண்டிங்கோட தான் ஆரம்பித்தாங்க. எல்லாருக்குமே வந்து அந்த தீம் வெட்னஸ்டே நம்ம முன்னாடி காமிச்சிருக்கேன் இல்லையா, அந்த தீம் பேஸ்டாக வந்து எல்லாருக்குமே வந்து ஃபேஸ் பெயிண்ட் பண்ணி விட்டாங்க. நாங்கள் தான் லாஸ்ட்டு பட் நாட் லீஸ்ட். ஸோ எங்களோட இந்த பெயிண்டிங்க்கு அப்புறம் தான் வந்து ஆக்சுவலாக அவங்க பர்த்டேவே வந்து ஸ்டார்ட் பண்ண போகுது. அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இந்த ஃபேஸ் பெயிண்ட் பார்த்திங்கன்னா அந்த சீரீஸில் வரக்கூடிய எல்லா கேரக்டர்ஸோட ஃபோட்டோஸுமே இருந்தது. அவங்கவுங்க என்ன வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப அழகாகவே வந்து அவங்க வந்து ஃபேஸ் பெயிண்ட் பண்ணி விட்டுருந்தாங்க. சாராக்கு ஸ்பைடர் போட்டுக்க ரொம்ப ஆசையாக இருந்து, ஸோ அதுதான் அவங்க பண்ணி விட்டாங்க. அதே மாதிரி பர்த்டே கேர்ளுமே வந்து அதுதான் போட்டிருந்தா. மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருந்தாங்க. சர்வா வந்துட்டு எனக்கு ஃபாக்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால், ஸோ ரொம்ப அழகாகவே போட்டிருந்தாங்க. அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணான். ஸோ இந்த கேரக்டர் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவன் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஃபேஸில் இருக்க மாதிரி பார்த்துட்டு இருந்தான். பார்ட்டி ஹாலை ரொம்ப டீசெண்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்பேஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறைய ஆக்டிவிட்டீஸும் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்ஸ் என்ஜாய் பண்ணுற மாதிரி ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதை தான் நான் காட்ட போகிறேன். கிட்ஸ் இருக்காங்க இல்லையா, ரொம்ப ஸ்மாலாக இருக்கிறவங்களுக்குலாம் அவங்களோட நேமை ரைட் பண்ணி அந்த கிளாஸ்லேயே வந்து ஒட்டியிருந்தாங்க. இதெல்லாம் ரொம்ப டைம் எடுத்து அவங்க பண்ணியிருந்தாங்க. இங்கே நம்மளோட ஜாக்கெட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்காக எப்போ வேணால் கிட்ஸ் இங்கே உட்காந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுக்கலாம். வெளியில் பயங்கரமாக ஸ்னோ இருக்குது. ஸோ இந்த ஸ்னோலையும் நாங்கள் ஃபங்க்ஷன் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஸோ இண்டோரில் எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயே ஹால் இருக்குது. ஸோ $50 சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி $125 நம்ம கொடுத்து வைக்கணும். ஒரு வேளை நம்ம எதாவது மெசேஜ் பண்ணிட்டோம்னா அதுக்கு அவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ அதுக்காக முன்னாடியே வந்து அட்வான்ஸாக நம்ம பே பண்ணி வைக்கணும். இங்கே மேக்ஸிமம் நம்ம அட்டன் பண்ணுற பார்ட்டிஸ் எல்லாமே ஏதாவது ஒரு ஈவெண்ட் பிளானரை சூஸ் பண்ணிடுறாங்க. அவங்க தான் ஃபுல்லாகவே கிட்ஸுகளோட என்கேஜாகவே இருக்காங்க. ஃபுல்லாக வந்து ஃபன் கேம்ஸு ப்ளே பண்ணுறது, டான்ஸ் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பார்த்துக்கிறாங்க. வாவ், இங்கே ஒரு ஹேண்டு ஹேங் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் வச்சுருக்காங்க. இதை வந்து கிட்ஸு வந்து ப்ரோக் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு சூப்பரான கேமு. லெட்ஸ் சி யார் ப்ரோக் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போது ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது, நம்மளும் வாட்ச் பண்ணலாம். It's somebody's birthday. Where is Bob? Bob? Bob's birthday, right? Where's Bob? Put your hand up, Bob. Did not see that coming. Hi, Bob. Is it not Bob's birthday? What? Oh, this is embarrassing. How old are you? 7. Totally does think it. Well, she's a little short. I mean, not that I'm tall or anything, but I'm not going to judge or anything. But anyway, okay, everyone say happy birthday, Addie! Happy birthday, Addie! We're very happy to be here. I guess I should introduce myself. ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண உடனேயே பர்த்டே கேர்ளை விஷ் பண்ணுறது தான் அவங்களோட பிளானாக இருந்தது. ஸோ எல்லாருமே வந்து பர்த்டே கேர்ளை விஷ் பண்ணோம். அவங்க ஒரு சூப்பரான ஃபன் ஸ்கிரிப்டோட ஸ்டார்ட் பண்ணாங்க. இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு கிட்ஸ் எல்லாமே அவங்கவங்க ஓனாக இன்ஸ்ட்ருமெண்டெல்லாம் பிக் பண்ணிக்கிட்டாங்க. இது எல்லாமே அந்த ஈவெண்ட் பிளானர் தான் எடுத்து எல்லாருக்கும் ரோப் கொடுத்துட்டு ஒரு ஃபன் டான்ஸ் பண்ண வச்சாங்க. Paint the sky. You found the tooth? Paint the sky. Well, that would be a clean the floor. You've definitely done this before. Clean the floor.
Now, this is up and down, otherwise known as bad floor. Bad floor. Pick up floor. Yes. All right, now this one takes a little bit of attitude, all right? Put your hand on your hip. And you're going to do side to side like this. Nice job. Just move it circle. Pick the floor. Oh, Addie, what are we doing next? Go ahead, get crazy. கிட்ஸுங்களோட ஃபேவரட் ஃப்ரீஸ் டான்ஸ். இந்த வடிவேல் காமெடிக்கு ஏற்ற மாதிரி இந்த கலர்ஃபுல் டென்ட் க்ளோத் வச்சுட்டு ஒரு 2-3 கேம் பிளான் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. கிட்ஸு பேரண்ட்ஸ் எல்லாருமா சேர்ந்து அந்த கார்னரை பிடிச்சிட்டு மேலே லிஃப்ட் பண்ணும்போது இந்த கிட்ஸில் அவங்க யார் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்களோ அந்த கிட்ஸ் வந்து அவங்களோட பொசிஷனை ஸ்விட்ச் பண்ணிக்கணும். இது பண்ணும்போது ரொம்ப காமெடியாக இருந்தது. ஸோ ஃபன்னாகவும் இருந்தது. பேரண்ட்ஸும் என்ஜாய் பண்ணாங்க, கிட்ஸும் என்ஜாய் பண்ணாங்க. குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஈஸியாக அவங்க உள்ளே போய் அவங்களோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க ஒவ்வொருத்தவங்களாம். அதில் நிறைய கிளம்ஸி, அப்புறம் சில பேர் நீட்டாக பண்ணாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர ஜாலியாக இருந்துச்சு. We're basically keeping it in place. The more adults, the better. All right, now this is the color game, all right? I'm going to shout out a color. There are 2 of every color. I'm going to shout out 2 colors, and there's 2 of each. You guys need to do the green. There we go. Orange or green? Orange or green? Cool. You know what? She dances to the beat of her own drum, and I told her that. All right, are you ready? I want everyone to tiptoe, stand up, tiptoe to red or yellow. Tiptoe to red or yellow. Very good. Red or yellow. Very good. All right, and you're
I need you to go grab a handle and bring it out the bowl. I'm just going to go behind you. There we go. Okay, are we ready? Let's do this game. It's to keep the ball. Are we ready? I'm just telling you. Ready, go, There we go. Addie, do you want to go underneath and try to make it harder for us? Do you want to go under? Go ahead. She did not have to be there. It's definitely making it harder for us, for sure. Oh, I know it's hard, isn't it? All right, one more try. Ready? Here we go. Who wants to go underneath? Okay, you guys your hand up first. You and you. Ready? All right, you can too, but I don't know if we can still hold it. Go ahead, guys. Go underneath. We'll try to hold it without you. கிட்ஸ் எல்லாம் ஜாலியாக ப்ளே பண்ணுறது பார்த்து எங்களுக்கும் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் கேக் கட்டிங் இருக்குது, பீஸா பார்ட்டி இருக்குது. What color is this? And what does green mean on this traffic light? What? My new assistant over here. Do you want me to go? Do you want me to go? Yeah. Well, you're not my favorite anymore. Okay. All right, let's see what else we got here. Oh, here's another color. What color? And what does red mean? Go. Thanks. Okay. I have one more in here. Does anyone know what it is? And what does yellow mean? No. Slow down. It's how you say it. All right, let's see if you're right. Are you right? No. Is it yellow? No. Wrong. On the other side. Oh, you want to see the other side? Not my best feature, but okay. Oh, you want me to turn the card around? Yeah. Why didn't you say so? The other way. Oh, you want to see the back of the car? You're so smart nowadays, right? You can't pull anything over them, right? All right, let's see if you're right. Apple, cherry. Somebody yesterday said tomato. Like, well, that's different. Okay. All right, we have, oh, there's one left. Oh, it's my favorite. What color? Grape. What color? What flavor? Same child said eggplant yesterday. Yeah. All right, well, that's actually great. It's my favorite, so I'm actually going to have that on the way home. But it's okay. We still have two left. Addie, do you have any magical words? Because what you're going to do is you're going to turn 2 into like 25 lollipops. What are your magic words? Hocus pocus, abracadabra, the two best ones. Which is your favorite? Hocus pocus. All right, you ready? You're going to turn 2 lollipops into 25. You ready? Wave over top. Say your magical words. Tap the bag. I think it might be worked down in here. You're going to need both hands. Because if this works, you're going to catch them all. Put your hands together. Are you ready, Addie? Do you guys think she did it? Yeah! Let's see, Addie. Where the lollipops go, Addie? What do you mean you don't know? Addie. All right, I'll tell you what. You guys have been so... You want to know something? When you guys pick up these shiny...
That's a good point. You're not wrong, Ashley. You're not wrong. So if you guys pick up all the Mylar confetti and you put them under your pillow tonight, guess what's there tomorrow? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்ஸ் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பலூன் எல்லாமே அவங்க கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அது ஆல்ரெடி ஒரு சில திங்ஸ் எல்லாம் மேக் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. ஸ்வாடு, ஃப்ளார்ஸ், அதுக்கப்புறம் பேட்ஸ், அது மாதிரி திங்ஸ் எல்லாமே அவங்க பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ கிட்ஸ் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்கவுங்களுக்கு என்ன வேணுமோ அதை அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமும் அவங்க லைஃபாக மேக் பண்ணி கொடுத்தாங்க. நிறைய பலூன்ஸ் மேக் பண்ணி கொடுத்தாங்க. பலூன் எடுத்துக்கிறதுல ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா பர்த்டே ப்ரின்சஸ் தான். ஸோ அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை ஃபஸ்ட்டு அவங்க எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா மற்றவங்களுக்குலாம் சான்ஸ். ஸோ அவங்க அதுக்கப்புறமும் நிறைய பலூன்ஸு எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி மேக் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இதோட இவங்களோட ஈவெண்ட் பிளானர் முடியுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அப்போவே நம்ம இமீடியட்டாக வந்து பேமெண்ட் கொடுத்துடணும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க கிளம்பிடுவாங்க. ஸோ பசங்க எல்லாம் ஜாலியாக பீஸா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சூப்பராக கவனித்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒன் பை ஒன்னாக எடுத்து கொடுத்தாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பசங்களுக்கு வாட்ரு குடிக்கிற அந்த கப்பில் அவங்களோட நேமை வந்து ஆல்ரெடி அவங்க ஸ்டிக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நம்மளோட நேம் இருக்கிற அந்த கப்பை நம்ம எடுத்து ஜூஸு, வாட்ரு எது வேணாலும் நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம ட்ரிங்க் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப கான்சியஸாக குழந்தைங்கள்ட்ட அவங்க வந்து கேரிங்காக இருந்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த பர்த்டே பார்ட்டியில் என்னெல்லாம் வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் நிறைய ஸ்நாக்ஸு, சிப்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொடுத்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பீஸா, அதுக்கப்புறம் பீஸாவில் 2 வகை, சீஸ் பீஸா, பெப்பரோனி பீஸா, அதுலேயும் வந்து ஸ்மால் பெப்பரோனி இருக்கிற மாதிரி அந்த பீஸா இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஜூஸில் வந்து 2-3 வெரைட்டி வச்சுருந்தாங்க. அப்புறம் காஃபி, டீயும் இன்க்ளூடட். இப்போ தான் நம்மளோட அந்த ஸ்பெஷல் மூமெண்ட் 7th இயர் பர்த்டே அவள் செலிப்ரேட் பண்ணுறா. ஸோ அதுக்கு வந்து அந்த வெட்னஸ்டே அந்த தீமை தான் அவங்க சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கேக்கும் ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ கேக் கட்டிங் முடிஞ்சிருச்சு. எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ஃபுட் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸோ இங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளாம் வந்து எல்லோரும் வந்து கேக்கை ஒரு இடத்துல வச்சுட்டு ஃபேமிலியாக போயிட்டு அங்கே நின்று நம்ம வந்து கேக் கட் பண்ணுவோம் இல்லையா? இவங்க அப்படி கிடையாது. ஸோ இங்கே வந்து அவங்க எங்கே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்களோ அந்த இடத்துலையே கேக்கை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுக்கு முன்னாடி வச்சு செலிப்ரேட் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ பர்த்டே கேர்ள் கட் பண்ண கேக்கை எல்லாருக்குமே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஸ்பூனு எல்லாம் சேர்த்து சர்வ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னோடய பாப்பா விளாண்டுட்டு இருந்தா, அவள் சாப்பிட்டுட்டா. ஸோ பசங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணி கேக்கு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பீஸா, ஸ்நாக்ஸு இதெல்லாம் பசங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்க கூட வந்து பேரண்ட்ஸுக்குமே அலௌடு தான். ஸோ எல்லாருமே சாப்பிட்லாம். நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சீஸ் பீஸா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பெப்பரோனி பீஸாவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ரிட்டன் கிஃப்ட்ஸ் எல்லாமே பேக் பண்ணி ரெடியாக சூப்பராக வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே சம் சாக்லேட்ஸு, அதுக்கப்புறம் ஏதாவது டாய்ஸு அது மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஸோ சூப்பராக பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. பசங்க எல்லாமே ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஸ்டிக்கர் இருக்கு இல்லையா, அதுவும் அவங்க தீம் சம்மந்தப்பட்ட அந்த இமேஜஸ் இருக்கிற ஸ்டிக்கர்ஸாக நிறைய வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க. அதில் தண்ணி போட்டுட்டு அவங்க கை கால் எல்லாமே ஒட்டி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ஜாய் பண்ணாங்க. அன்றைக்கி டே ஃபுல்லாக ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான மூமெண்ட்டு. ஸோ இந்த ஹேண்டில் உள்ள சாக்லேட்டை உடச்சி எடுக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பர்த்டே கேர்ள் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 1 by 1 வராங்க. ஸோ எப்படி தான் கரெக்டாக பிளான் பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ ஸ்டார்டிங்கில் கரெக்டாக எல்லா கிட்ஸுக்கும் ஈக்குவலாக வந்து சான்ஸ் கிடைக்கிற மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு.
இந்த ஹோல் ஈவெண்ட்லேயுமே கிட்ஸுக்காக நடத்துறது மாதிரி அவங்கள சூப்பராக ஹேண்டில் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. Thank you. Breathe. சர்வா வேமாடி. Behind you. Two hands. Correct spin. Okay. All right, go. Next spin, it's me. You can start. No. 1, 2, 3. Okay, go. Step away before you swing, okay? So you gotta back up, guys. Back up a little bit. Okay, swing! Close. Go to the side. This way. Swing! With the blindfold. Nice. Go. Okay, go. Hey. Whoa. Good. Okay, girl, good. Swing. No.
பிடிச்ச மாதிரி கடைசியில் நிறைய சாக்லேட்டும் கையுமா போகும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த ஃபுல் ப்ரோக்ராமுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குழந்தைங்க யாருக்குமே இங்கேருந்து போக இஷ்டம் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க. ஒரு 4-5 ஹவர்ஸ் இருந்துச்சு. அது எப்படி போச்சுன்னே தெரியல, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி நம்மளும் வந்து ஏதாவது ஈவெண்ட் பிளான் பண்ணலாம். குழந்தைங்களுக்காக நம்ம வந்து ரொம்ப சூப்பராக பண்ணலாம். பர்த்டே கேர்ள் ஆடி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அது வந்து 2-3 கிளிக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அவங்க அம்மா கிட்ட சொல்லி அவங்களோட கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி ரீட் பண்ணிவிட்டு என்னென்ன கிஃப்ட்ஸ் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் தேங்க் பண்ணிட்டு இருந்தாங்க. I get Patty 3 cards. 3 cards? Wow. They're all for கனடாவில் நம்ம பக்கத்தில் இருக்கவங்க எப்படி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம மேலே போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.